எப்பா காலையில 11 மணி ஆயிட்டு என்னதான் மீன்காரரை காணோம். சீக்கிரம் முன்னாடி வந்துட்டாருன்னா மீனை வாங்கி குழம்பு வச்சிடலான்னு பார்த்தா ஆளை காணோம். சோ இவர் எப்பதான் வருவாருன்னு தெரியலையே. இவர் வருவாருன்னு வர்ற அவ்வளவு மீன்காரையும் விட்டாச்சு. சரி இவர்கிட்ட கொஞ்சம் நல்ல மீனா இருக்குமே அப்படின்ட்டு காசு அதிகமாக வாங்கினாலும் மீன் கொஞ்சம் நல்ல மீனா தருவாருன்னு பார்த்தா என்ன ஆளை காணோம். இன்னைக்கு ஒரு வேளை வரலன்னா என்ன பண்ண, மீன் குழம்புக்கு மசாலா வேற அரைச்சு வச்சாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன செல்லத்தாய்க்கா வீட்டு வாசல் முன்னாடி திருத்துருன்னு மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி நின்றுட்டு கிடக்காவே. போய் கேப்போம். எக்கோ என்னக்கா வீட்டு வாசல்ல யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி கிடைக்கிய? ஒருவேளை நான் வருவேனான்னு பாத்துட்டு கிடைக்கலோ? ஆட போடி, காலையிலே சும்மா காமெடி பண்ணிட்டு கிடக்காதே. நானே இந்த மீன்காரி எப்போ வருவாருன்னு பார்த்துட்டு கிடைக்கேன். அதான் வெளியே நின்று கிடைக்க பார்த்துக்க. ஐயா மீனுக்காரையா பாத்துட்டு கிடைக்கிய? சரி சரி. என்னக்கா இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு கிளவி மீன் கொண்டு வந்துச்சு. அந்த கிளவிட்ட வாங்க வேண்டியதானே, நல்ல மீனா தானே இருந்து. ஏடி அந்த பாட்டிட்டு மீன் பார்த்தேன்டி, அவ்வளோ ஐஸ் மீனா வச்சிருந்து பார்த்துக்க. அதான் சரி போட்டு இதை போட்டு வாங்கி என்னத்த குழம்பு வைக்க, ஐஸ் மீன் குழம்பு வச்சா நல்லாவா இருக்கு, அதனால வாங்கல பார்த்துக்க. ஐயா அப்படியா? இது தெரியாம அந்த கிளவிக்கிட்ட சால மீன் 50 ரூபாய்க்குல வாங்கி விட்டேன். அப்படியா? சரி பரவாயில்ல, வாங்கியாச்சு, என்ன வச்சு தின்னு. சரிக்கா அதுவும் கரெக்ட் தான். மீனு 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 மீனு. எக்கா மீன்கார் வந்துட்டாரு போல நினைக்கேக்கா. மீன் மீன் சவுண்ட் கேக்கு. ஆமாடி, எனக்கும் லைட்டா கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி நான் போய் வாங்குறேன்டி. சரிக்கா நானும் வரேன். அவர்கிட்ட ஏதாச்சும் பெரிய மீன் எதுவும் இருந்தானா ஒரு மீனை வாங்கி ஒரு 4 துண்டா எடுத்து நான் அதை பொரிச்சு தின்னுக்கிடுவேன்ல. நானும் வரேன், வாங்க போவோம். அப்படியா? சரிடி வா போவோண்டி. மீனு மீனு. இல்லனாலும் கரெக்டா 10 மணிக்கெல்லாம் மீனை கொண்டு வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள நிறைய மீன்காரே வந்திருப்போம் போலயே. அவ்வளோ தூரம் மீனை வாங்கிருப்பாவளோ என்ன எதுன்னு தெரியலையே. நிறைய மீன் வேற கொண்டு வந்திருக்கோம். அவளும் வேஸ்டா போயிடாம. சரி வரவி வரட்டும், நம்ம இதுல இறக்கி வைப்போம். ஏ மீனு, ஏ மீனு. ஏ சின்ன பொண்ணு, மீன்காரன் எனக்கு கேட்கல போலடி. எக்கோ இவ்வளவு பக்கத்துல இருந்து கூப்பிடுற எப்படிக்கா கேட்காம இருக்கும்? வேணும்னு தாடிக்காரன் இருப்பான் போல. தாடிக்காரனுக்கு இருந்தாலும் குசும்பு அதிகம் தான்க்கோ. சரி வாடி பக்கத்துல போவோம். ஒழுங்கா கேட்டிருக்காதான் இருக்கும். ஏ மீனு, ஏ மீனு உன்னதான் கூப்பிடுறாவ, என்னன்னு கேளு. ஏ மீனு. காது கேக்குதா இல்லையா? அட செவிட்டு பைய மாதிரியே உட்காந்துட்டு கிடக்கானே. ஏ மீனு உன்னதான் கூப்பிடுறாவ, என்ன ஏதுன்னு கேளு. ஏ செல்லத்தாய்க்கா, தாடிக்காரனுக்கு கொழுப்பு பத்தியில நான் மீனு மீனு அவனை கூப்பிடுறேன். அவன் என்னடா இது கூடைக்குள்ள இருக்க மீனை ஒன்னதான் கூப்பிடுங்குது. அதுவே செத்து இத்து போய் கிடக்கு. அந்த மீன்கிட்ட போய் இவன் பேசிட்டு கிடக்காம பாருங்க, பைத்தியக்கார பையன். ஏ சின்ன பொண்ணு வாய மூடுடி. மீன்காரனா? எக்கோ தாடிக்காரனுக்கு இருந்தாலும் கொழுப்பு தான். என்ன அந்த பெரிய மீன் எவ்வளோண்ணா? எம்மா அந்த பெரிய மீன் வந்து 100 ரூபாமா. என்னண்ணே விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு 10-20 குறைச்சி சொல்லுங்கண்ணா. என்னக்கா நீங்க நீங்க அடிக்கடி மீன் வாங்குவிய, அதனாலதான் உங்களுக்கு நான் தான் குறைச்சு சொல்றேன். மத்த வீட்டுல 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு தாங்க கொடுப்பேன். அப்படியாண்ணா? சரிண்ணா அந்த பெரிய மீனும் ஒரு 30 ரூபாய்க்கு சால மீனும் போடுங்கண்ணா. சரிக்கா, என்னக்கா கம்மியா வாங்குறீங்க இன்னைக்கு? இல்லண்ணா இன்னைக்கு போதும்ண்ணா. ஏ சின்ன பொண்ணு. ஐயே நீயா? இது ஒத்தரசவா இல்ல பங்களாக்காரியான்னு தெரியலையே. அடைச்சி வாய மூடு, நான் தாண்டி. ஐயா எம்மா தாயே, சொல்லிட்டு வாடி. நீ வரியா இல்ல அவ வரியானே தெரியல. பயந்து பயந்து சாவ வேண்டியதா கிடக்கு. என்ன சின்ன பொண்ணு, மீன் சவுண்டு கேட்டுச்சு, அதனால சரி வியாபாரி வந்திருப்பாரு அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். சரி வா உத்தரசா சீக்கிரம் போய் பறக்குவோம். போங்க போங்க போய் வாங்குங்க. செல்லத்தைக்கா நீங்க மீன் வாங்கிட்டீங்களா? ஆமாடி, இந்த எனக்கு தாண்டி எடுத்துட்டு கிடக்காவே. சரிக்கோ சரிக்கோ. மீன் என்ன ஒரு மாதிரி கொத கொதைன்னு கிடந்த மாதிரியே கிடக்கே. ஏம்மா முதல்ல மீன் கொடையில இருந்து கையெடுமா. உன் இஷ்டத்துக்கு வந்த ஒப்பாடிக்கு மீன் கொடைக்குள்ள கை விட்டுட்டு இருக்கா. இங்க இவ்வளவு பேர் நிக்கிறது உனக்கு கண்டு தெரியலையோ? எல்லாருக்கும் நான் தானே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு கை விட்டுட்டு இருக்கா. கையெடுமா முதல்ல. இப்ப எதுக்கு எப்படி கத்திட்டு இருக்கீங்க? மீன் வேற எப்படி வாங்குவாவே? கையால எடுத்து பார்த்து தான் வாங்குவாவே. மீனையுமே தொடக்கூடாது. ஆமா, மீனை பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மீனை அந்த ஆளை கிளறி போட்டு பேருவிய. வேற அவ்வளவு அப்படி வேஸ்டா போவோம். ஃபர்ஸ்ட் மீன் கொடையில கை வைக்கிறத நிறுத்துங்கம்மா. ஐயோ வியாபாரி, நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்க. ஊருக்குள்ள அத்தனை மீன் வியாபாரி வேறாவே, அவ்வளோட்டி மீனை எடுத்து பார்த்து தான் வாங்குவோம். நீ மட்டும் தான் என்னடா மீன்ல கை வைக்க விட மாட்டீங்க? ஏம்மா என்கிட்ட மீன் வாங்கினா என் மீன் கொடைக்குள்ள கை விட்டுலாம் எடுத்து பார்க்க கூடாது. என்ன வியாபாரி இப்படி சொல்றீங்க? அவன் எப்பவும் போல எடுக்கிற மாதிரி தானே எடுத்தா, அதுக்கு எப்படி கோவப்படுறியே? கோபப்படாம என்னமா பண்ணுவாவ? இப்ப நீங்களா வந்து ஏன் மீன் என்கிட்ட கேட்டி நான் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் தான் எடுத்து கொடுப்பேன். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வந்து கூடைக்குள்ள வந்து எடுத்துட்டு இருக்காவே. ஏ ஒத்தரசா இருந்தாலும் இந்த மீன்காரன் ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்கான். பாரேன் எப்படிலாம் பண்றான்ட்டு. ஆமாடி, இவங்கிட்ட பேசாம மீன் வாங்குறத நம்ம நிறுத்தணும் பாத்துக்க. நம்ம இவன் சரி நல்ல மீன் வச்சிருப்பான், இவன் வாங்க வந்தானே இவன் ஓவரா தான் இது பண்ணிட்டு தெரியறான் பாத்துக்க. ரொம்ப ஆனா தலக்கனா அதிகம் பாத்துக்க. ஆமாடி நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். ஒரே நக்கல் பண்ணிட்டு தான் கிடக்காம பத்துக்க. நான் சரி அவன் அந்த சைடு நின்றுட்டு இருந்தானோன்னு ஏன் மீனு கூட்டே பத்துக்க. அதுக்கு சொல்றான் அந்த கூடையில இருக்க மீன்ட்டு பேசிட்டு கிடக்காம பத்துக்க. என்ன தெரியுமா சொல்றான்? ஏன் மீன் ஒன்னதான் கூப்பிடுறா போய் எட்டி பாரு அப்படிங்க. அப்ப எவ்வளவு திமிரு இருக்கணும். ஆனா அவனை தான் மீனு கூட்டே பத்துக்க. அதான்டி இவனுக்கு இந்த நக்கல் கொண்டு குறைச்சல. இவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான் பாத்துக்க. ஏம்மா எந்த மீன் வேணும் சொல்லு, எடுத்தாரேன். சும்மா கூட எல்லாம் கை விடாத பத்துக்க. இந்த பாரு, ஓ மீனே வேண்டாம். நான் அப்படி வெக்கங்கட்டு ஓ மீனை வாங்கி குழம்பு வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. மீன் வேண்டாம் போமா, அந்த இடத்த காலி பண்ணு முதல்ல. ஏன் இங்க நின்று வெட்டிக்கதை பேசிட்டு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்கா? போ, அடுத்த வீட்டுல வர நான் கொடுக்கணும்ல.
எவ்வளவு திமிரு எவ்வளவு தேனாவட்டா பேசிட்டு இருக்கான் பாரு. ஏக்கோ பாத்தியலாக்கா இவனுக்கு கொழுப்பே எப்படி எரிஞ்சு சொல்றான் பாத்தியலா. சரி விடுடி, மீனும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், இவன்ட்ட வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பட்னி கிடக்கலாம். சை, இவன் மூஞ்ச பார்த்தா மீன் வாங்க மனசு வருமா? ஏ சின்ன பொண்ணு, வாயிலுவே. என்னடி மீனா வாங்க வந்தா? இல்லடி, காய்கறி வாங்க வந்தேன். என்னடி மீன்காரர் உட்காந்துருக்காரு, காய்கறி வாங்க வந்தேங்க? தெரியுதுல்ல, வேற என்ன கேள்வி? மீனா வாங்க வந்தான்னு. மீன்காரர் இருந்தாருன்னா அவர் அவ்வளோ மீன் தான் வாங்க வருவாவே. எப்ப வந்த உடனே சும்மா கேட்டேன்ப்பா, நானும் மீன் தான் வாங்க வந்தேன். சரி சீக்கிரம் போய் மீனை வாங்கிட்டு போய் குழம்பு போய் நேரம் ஆயிட்டு. ஏன் இந்த முனியமா மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு, தேஞ்சு போய் ஏன் உருன்னு இருக்கா? அதுவா? அது வேற என்னவா இருக்கும்? நீ ஏதாச்சும் வம்பிழுத்திருப்ப, அதாவா மூஞ்சி இப்படி இருக்குமா இருக்கும்? ஆமா ஆமா, நான் வம்பிழுத்தேன், இவ அதை கனமா கண்டுட்டா. போடி. அட போடி. சரி நான் போய் மீனை பாக்குறேன். ஏக்கா உங்களுக்கு என்ன மீன் வேணும்? இருங்க வியாபாரி, இந்த பாக்குறேன். எல்லா மீனும் ஒரு மாதிரி கொல கொலன்னு கிடந்த மாதிரிலாம் கிடக்கு, நல்ல மீன் மாதிரி தெரியலையே. ஏம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கியே? ஆளுக்கு வரீங்க, உங்க இஷ்டத்துக்கு மீன் குறைக்கல, உங்க பாட்டுக்கு கையை விட்டு மீன் அந்த குழப்பி போட்டு கிடக்கிய. இந்தா அடுத்த சம்பவம் ஆரம்பிச்சிட்டு. இருங்க வியாபாரி, மீன் வேற பார்த்து தானே வாங்க முடியும், வேற எப்படி வாங்குவாவே? நான் சொல்லிட்டே இருக்கேன், கையை மீன் குழவுல விட்டு கிண்டிட்டு இருக்காம கையெடுமா. இப்ப எதுக்கு கோவப்படுறியே? வேற மீன் எப்படி வாங்குவாவே? அப்புறம் எதுக்கு ஊருக்குள்ள மீன் விற்க வந்தியே? எதுக்கு ஊருக்குள்ள மீன் விற்க வந்தாவளா? நீங்க மீன் வேணா, மீன் இந்த மீன் வேணும் இவ்வளவு வேணும்னு சொன்னா நான் எடுத்துற போறேன். அதை விட்டு கூடைக்குள்ள விட்டு கிண்டிட்டு அவ்வளவு மீனை வேஸ்ட் பண்றீங்களோ? ஐயா, இவன் என்ன பைத்தியமா? என்ன மீன் என்ன கையால எடுத்துதான் வாங்குவாவே, பார்த்துதான் வாங்குவாவே? அந்த ஆளு இஷ்டத்துக்கு நாய் மாதிரி எரிஞ்சு விழுந்து கிடக்கா. இந்த வியாபாரிக்கு இதே வேலையா போச்சு, இப்படிதான் ஏன்டையும் கத்தனா பத்துக்க. சரி, இந்த ஊர்ல மட்டும் நம்ம இப்படி அலப்பற பண்ணிட்டு திரியறாளுவ. மத்த ஊர்ல எல்லாம் நான் எடுத்து கொடுக்கறத வாங்கிட்டு அவ்வளவு பாட்டுக்கு போவாவே. இங்க என்னடா ஓவரா தான் பண்றியே? யோ மீனு, எங்களை பத்தி பேசு, எங்க ஊரை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதே. ஆமா, ஊர் பொல்லாத ஊர்ல உள்ள அவ்வளவு இப்படிதான் இருக்கிய. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். சரி அமைதியா இருப்போம் பார்த்தா ஓவரா பண்ணிட்டு தெரியறா. சிலத்தாய்க்கா, இவன்ட்ட யாரும் மீன் வாங்காதியே. இவன் அவ்வளவு நாத்தம் பிடிச்ச மீனா வச்சிருக்கான். மீனை லைட்டா தொட்டு பாருக்கோ எப்படி கோல கோலன்னு இருக்குன்ட்டு. அதான் நம்மள தொட விட மாட்டேங்காக்கோ. என்ன இழுவ சொல்ற? ஆமாக்கோ, நான் மீன் எடுக்கும் போது அப்படிதாக்கா இருந்து. ஐஸ்ல பல நாள் ஐஸ் கட்டில வச்சிருப்பான் போல. நான் சரியான ஐஸ் மீனுக்கோ. ஓ, அப்ப இதான் கதையோ? அதான் அவரு மீனை தொடையே விட மாட்டேக்காரு. யோ மீனு, இந்த பாருமா, சும்மா வியாபாரத்தை கத்துட்டு இருக்காதியே. இது என்ன நல்ல மீன் இல்லைன்னு இங்க பாத்தீங்களோ? யோ தாடிக்காரா, பார்த்ததுனால தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு எத்து விட்டேன்னு வச்சுக்கிய, மீன் கூட தாண்டி அடுத்த ஊர்ல போய் விழுந்து கிடக்கும். என்னமா நினைச்சிட்டு இருக்கிய? நானும் சரி லேடிஸ்னு கொஞ்சம் அமைதியா அடக்கொடக்கமா பேசிட்டு இருந்தேன்னா ஓவரா எகிறிய. யோ தாடி, என்ன அவ்வளவு திமிராயிட்டா? எங்க ஊருக்குள்ள நின்னுகிட்டு எங்க கிட்டே கத்திட்டு இருக்கியா? அதானே இந்த வரேன் உனக்கு. ஒன்னெல்லாம் மிதிக்கிற மிதியில நீ எங்க போய் விழுறான் மட்டும் பாரு. இவ்வளவு சரியான லம்பாடி பொம்பளையால இருப்பாளுவ போல. அந்த ஆளை வந்துட்டாளுவோ அவ்வளவு வரும். யோ தாடி, மரியாதை இடத்த காலி பண்ணி, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கிய? உங்க இஷ்டத்துக்குலாம் இடத்த காலி பண்ண முடியாது. நான் வியாபாரம் பண்ணணும்னு வந்திருக்கேன். வியாபாரமா? வியாபாரம்? கெட்டு போன மீனெல்லாம் இங்க அள்ளி கொண்டு தட்டுறதா வியாபாரம்? இதுக்கு தானே எங்க மீனை தொடாதன்னு கத்திட்டு கிடக்கா. திருட்டு பைய இவ்வளவு திருட்டு புத்திய வச்சுக்கிட்டு அப்படி நிக்கா. ஏடி வாங்கடி, மீன் வேண்டாடி, வாங்க வீட்டை பார்த்து போவோம். எக்கோ சும்மா இருங்கக்கோ, அவன் பேசின பேச்ச பாத்தீங்களா? இதே உங்களை திட்டி இருந்தா நீங்க இப்படியா சொல்லுவியே? சும்மா விட்டுருப்பீங்களா? இப்ப எங்களை நோன தானே நீங்க உங்க பாட்டுக்கு இருக்கியே. ஏன் முடியும் ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு தான் இப்படி சொல்றேன். நீங்க ஒன்னும் பிரச்சனையும் பண்ண வராண்டா, ஒன்னும் பண்ணாண்டா. நீங்க பேசாம சைட்ல போய் நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயே, இவ்வளவு வேற புரியாம பேசிட்டு கிடக்காளுவே. யோ தாடி, மரியாதையா சொல்லும் போதே கிளம்பிரு, இல்லன்னா மீன் கூட பறந்துரும் பத்துக்க. ஏ இழுவ, மீன் கூடைய தூக்குடி, நம்ம தூக்கிட்டு போவோம். இவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். என்னது, என் மீன் கூட தூக்க போறியா? ஏ சின்ன பொண்ணு, இந்த நாரி போன மீனை எடுத்துட்டு போனா காக்கா கூட திங்காது பத்துக்க. இந்த மீன் கூடைய தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண? என்ன இவ்வளவு எப்படி அசிங்கப்படுத்துறாளுவே? அவ கூடைய தூக்குங்க, இவன் அந்த கூடையில உள்ள மீனை காக்கா கூட திங்காதுன்னு அசிங்கப்படுத்துறாளுவே. அதுவும் கரெக்ட் தான். இவன் முகரக்கட்டையை பத்தி நம்ம இவன்ட்ட மீன் வாங்க வந்த பத்தியே நம்மள சொல்லணும். இந்த கெட்டு போன மீனை வச்சுக்கிட்டே நீ இந்த வரத்து வரியே? நல்ல மீனெல்லாம் வாங்கிட்டு இருந்தா உனக்கு கையில பிடிக்க முடியுமா? அதானே. ஐயோ என் மீனு. போ, அந்த ஆளு பேரு பத்துக்க. ஐயே, இப்படி அவ்வளவு வரும் சேர்ந்து மீன் கூடையெல்லாம் தட்டி விட்டுட்டாளுவே. இவன் பேசின பேச்சுக்கு மீன் கூட மிதிச்சிருக்க கூடாது, இவனை மிதிச்சிருக்கணும். ஐயா, சரியான பஜாரிங்க. இவ்வளவு கிட்ட வந்து மாட்டிட்டோம் பாரு. சே, இனிமேட்டு இந்த ஊருக்கு மீனே கொண்டு வரக்கூடாது. போ, நீ மீன் கொண்டு வரல, நீங்க யாரும் இப்ப வருத்தப்படல. எவ்வளவு திமிரு பத்தியா சின்ன பொண்ணு அவனுக்கு. ஆமாடி, கொழுப்பு தலைவரை ஏறி இருக்கு. அதான் இந்த ஒரு ஆணவ பேச்சு. ஏம்மா, மீனை கை வச்சு எடுத்தது தப்பா? அதுக்கு அந்த நலனுக்கா? எம்மா சை, அவன் புத்தியே அவ்வளவுதான் போல. ஐயே, இந்த வீணா போன மீன்காரனை நம்பி மசாலா வேற அரைச்சு வச்சேன்.
இனிமேட்டு என்ன பண்ண இனிமேட்டு ஒரு மீன் வியாபாரி இன்னும் வரமாட்டான். மணி இப்பயே 12 ஆயிட்டு. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் கலையரசி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் பார்கவி, ஹாய் யாழினி, ஹாய் வடிவுக்கரசி, ஹாய் ரேவதி பாலா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் தமிழ், ஹாய் தனம், ஹாய் ஷானு, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் மாரி இசை, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் மகா, ஹாய் சசி, ஹாய் லட்சுமை, ஹாய் ஸ்லோமி, ஹாய் சுஷ்மிதா, ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் ஜமுனா, ஹாய் காவேரி, ஹாய் சரஸ்வதி, ஹாய் பாரதி, ஹாய் சிவரஞ்சினி, ஹாய் நந்தினி, ஹாய் இந்திரசெல்வம், ஹாய் மகேந்திரன் கேசவன், ஹாய் சாய்கரிணி, ஹாய் கார்த்திகா, ஹாய் கனிகருஷ்டினா, ஹாய் அனோஷியா, ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் சசிதரன், ஹாய் கார்த்திகா, ஹாய் நாகராணி, ஹாய் ஹேமானந்த், ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிஹரன், ஹாய் நூர்ஜுகான், ஹாய் சித்ரா, ஹாய் சுனில், ஹாய் கமலேஷ், ஹாய் சுரேந்திரா, ஹாய் சுரேஷ், ஹாய் கிருஷ்ணராஜ், ஹாய் ரோஷ்லின், ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் வினோத், ஹாய் கண்ணன், ஹாய் மீனா, ஹாய் ராஜேஷ் அருள், ஹாய் அனிதா, ஹாய் அமுதா, ஹாய் தனுஷாஸ்ரீ, ஹாய் சரண்யா, ஹாய் ரமேஷ், ஹாய் ரமா பிரியா, ஹாய் ஆனந்தராஜன், ஹாய் சந்தியா, ஹாய் மேரி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் வீரமணி, ஹாய் துர்கா, ஹாய் வினீஷ், ஹாய் விஸ்வா, ஹாய் தேன்மொழி, ஹாய் அமுதவல்லி, ஹாய் தேவி, ஹாய் ஸ்லோமி, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் ராஜேஷ்மணி, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் பிரியா, ஹாய் சோனியா, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா, ஹாய் பெர்லின், ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் கீதா, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.